முருகபத்ர அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். முருகர் ஏகப்பட்ட அதிசயம் அற்புதத்தை பண்ணியிருக்கிறாரு. சென்னிமலை ஆண்டவர் முருகர் அவர் தான் எனக்கு ஏகப்பட்ட அதிசயங்களை கொடுத்துருக்கிறார். எப்படின்னா, நான் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது நான் முருகர்கிட்ட, முருகா, இது வரைக்கும் எனக்கு கஷ்டம் தீரல, ஆனால் இருந்தாலும் உன்னை நம்பி நான் 9 வாரம் நான் விரதம் இருக்கிறேன். 9 வாரம் விரதம் இருந்து வெற்றிலை தீபம் போட்டு உனக்கு நான் வேல்மாறல் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். வேண்டுதல் வச்சுட்டு வந்த பிற்பாடு ஃபர்ஸ்ட் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அவருக்கு பால் அபிஷேகம், பன்னீர், தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி அபிஷேகம், இந்த அபிஷேகம் எல்லாமே அவருக்கு பண்ணி முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை தீபம் போட்டு விளக்கு போட்டு அவளுக்கு தீபார்த்தனை கட்டிட்டு வேல்மாறல் புக்கு படிச்சுட்டு வந்தேன். 9 வாரமும் வேல்மாறல் புக்கு படிச்சேங்க. இப்பவும் தினமும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். காலையில சாயந்தரம் படிச்சுட்டு தான் இருக்கிறேங்க. அப்படி நம்ம தினமும் அப்படி வாரம் நம்ம தீபார்த்தனை காட்டி அவருக்கு அபிஷேகம் பண்ணி வேல்மாறல் புக்கு படிக்க என்ன ஆச்சுன்னா, எனக்கு நிறைய அதிசயத்தை கொடுத்தாருங்க. எப்படின்னா, ஒரு வெட்டிக்கிளை 4 நாளா என் வீட்டுல உட்காந்துருந்ததுங்க. 4 நாளா வெட்டிக்கிளி. அது எங்கே முருகர் மேலதான் உட்காந்துருந்தா. அப்படி அந்த குழந்தை முருகர் போட்டா மேலதான் 4 நாளா உட்காந்துருந்தாரு. அந்த 4 நாள் எப்படின்னா, பகலெல்லாம் கீழே இறங்கி சுத்துவாரு. கரெக்டா நம்ம விளக்க போட்டு பூச ஆரம்பிக்கும் போது கரெக்டா அவர் மேல உட்காந்துக்குவாருங்க. அந்த வீடியோ எல்லாமே உங்ககிட்ட நான் போட்டோ எல்லாம் இருக்கு, நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்புறம் என்ன அதிசயம்னா, வெட்டிக்கு பட்டாம்பூச்சி வந்துடும் என்னால உட்காந்துருக்கும். நம்ம இப்ப வேல்மாறல் படிக்க இப்ப நான் என்னன்னா, டிவில கனெக்ட் பண்ணி அந்த வேல்மாறல் புக்கு பூஜை நடக்கும்போது அதை போட்டு விட்டுருவேன். அப்ப அந்த இந்த படிப்பு மலதான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தல் என உலகத்தில் ஒரே கருத்தமையில் நடத்தும் குகன் இப்படி படிப்பமல்ல. அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அது மேல போய் அவரு பட்டாம்பூச்சி போய் உட்காரும். ஏன் அதிசயத்தை கொடுத்தாருங்க. அப்புறம் இந்த சைடு எங்கேயுமே மயில் இருக்காது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வேல்மாறல் படிக்க என்ன ஆகுதுன்னா, இப்போ தினமும் 4 மைல் 5 மைல் வருது. காலையில சாயந்தரம் 2 நேரமும் நான் அரிசி போடுறேன். அது 2 நேரமும் சாப்பிட்டு போகுதுங்க. இதெல்லாம் அதிசயம். இன்னொரு அதிசயம் என்னன்னா, எனக்கு வேலை இல்லாத வீட்டுலதான் இருந்தேன். இப்போ எனக்கு சொந்த தொழில் பால் பண்ண அமைச்சு கொடுத்துருக்கிறாருங்க. சத்தியமா உண்மையாலுமே அந்த சென்னிமலை ஆண்டவருக்கு அவருக்குள்ள இருக்குங்க. அப்புறம் சொந்த தொழில், அந்த தொழில் கூட, அந்த கடைக்கு கூட பேர் என்ன வச்சுக்கணும், சென்னிமலை ஆண்டவர் பால் பண்ணை அப்படின்னு சொல்லிதான் அந்த பால் பண்ணை நான் பேரே வச்சிருக்கிறேங்க. அப்படி அதிசயம் நடக்க நிறைய அதிசயங்களை கொடுத்துருக்கிறாருங்க எனக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த 8வது வாரம் நாங்க இதுக்கு மலைக்கு ஃபர்ஸ்ட் வாரமே நான் சொல்லி வேண்டுதல் வச்சு காணிக்கை எடுத்து வச்சேன். கடைசி வாரம் திருச்செந்தூர் மலைக்கு வர மாலை போட்டு கோயிலுக்கு வரேன்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அப்ப 8வது வாரம் முடிச்சோடனே, 8வது வாரம் செவ்வாய்க்கிழமைனா புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைக்கு காலையில நானும் அவரும் மாலை போட்டு திருச்செந்தூருக்கு போலான்னு சொல்லி அந்த கடைசி வாரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 1 வாரம் விரதம் இருந்து மாலை போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போலான்னா, அந்த கடைசி வாரத்துக்கு அவருக்கு சக்கரை பொங்கல் வச்ச 3 மணிக்கு எந்திரிச்சு சக்கரை பொங்கல் வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா தெய்வத்துக்கும் கொஞ்சம் படைச்சிட்டு, இவருக்கும் கொஞ்சம் படைச்சிட்டு, கொஞ்சம் வாயில் எடுத்து வச்சுட்டு, நான் சக்கரை பொங்கல் எடுத்து வாயில் ஊட்ட வச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு வந்தபடி ஈவினிங் தான் வந்தேன். ஈவினிங் சரி குளிச்சுட்டு மறுபடியும் தீபார்த்தனை காட்டணும் அல்லவா ஈவினிங். அதனால சரி சாயந்தரம் நம்ம பூஜை பண்ணலாம் சொல்லி குளிச்சுட்டு நான் அறுத்து காட்டும்போது இந்த இடத்துல காலையில ஊட்ட வச்ச சாதம் அப்படியே காஞ்சவே இருந்தது. சரி காஞ்சிச்சு, நம்ம தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம துண்டை வச்சு துண்டு வச்சு எல்லாம் தொடச்சு முடிச்சிட்டேன். தொடச்சு முடிச்சோடனே என்ன ஆச்சுன்னா, நான் தீபார்த்தனை காட்ட கண்ணு ஓப்பனா இருந்ததுங்க. உண்மையாலுமே கண்ணு 2 கண்ணு திறந்து இருந்தது. எனக்கு அதிசயமா போச்சு. என்னோட உண்மை கண்ணு திறந்துருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அதிசயமா இருந்தது. ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது. அப்ப என்ன பண்ணா, ஓடி போய் பக்கத்துல இருக்கிறவங்கள நான் கூட்டிட்டு காட்டினேன். அவங்க ஆமா தேவி, கண்ணு ஓப்பனா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. அப்பவே போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுக்கும்போது ஒரு அதிசயம் என்னன்னா, நான் போட்டோ எடுக்கும்போது, நம்ம பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற சாப்பாடெல்லாம் தொடச்சு விட்டுட்டேன். ஆனா இருந்தாலும் அந்த போட்டோல சாதம் ஒட்டி இருக்குது பாருங்க. பூ கூட விழுந்துருச்சு. நான் பேச பூ கூட அவர் வச்சிருந்த பூ கூட தலையில இருந்து கீழே விழுந்துருச்சு. பாத்தீங்களா? அவர் அப்படி அந்த போட்டோல அவர் சாதத்தை காட்டுறாரு. ஆனா நேர்ல பார்த்தா ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் முருகரோட அதிசயங்க. மனசார உங்களுக்கு நீங்க முருகரை கும்பிடுங்க. நம்ம எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த 9 வாரம் முருகருக்காக விரதம் இருந்து, அது நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தை குட்டிகளுக்காக நம்ம 9 வாரம் விரதம் இருந்து வெற்றிலை தீபம் போட்டு வேல்மாறல் புக்கு படிக்க நம்ம கஷ்டம் எல்லாமே தீர்ந்துரும். நீங்க காலம் ஃபுல்லா கஷ்டப்படுறீங்க. அந்த 9 வாரம் விரதம் இருந்து நம்ம குடும்பத்துக்காக அந்த முருகர்கிட்ட
ஒப்படைச்சிருங்க. முருகா, எனக்கு வந்து என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து விடு, எனக்கு நீதான் துணை, எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் காணிக்கணும். ஒரு சொட்டு கண்ணீர் அவர்கிட்ட நம்ம மனசுல இருக்கிற பாரத்துல அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவரே பாத்துக்குவாரு. நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாவே அது வந்து அவரோட, நம்ம எப்ப விரதம் இருக்கிறோமோ அப்பவே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சுங்க. உண்மையால மனசார சொல்றேன். நீங்க மனசார முருகரை நினைச்சு நீங்க கும்பிட்டு விரதம் இருங்க, உங்க கஷ்டம் எல்லாமே தீர்க்க முடியாத கஷ்டத்தை கூட அவர் தீர்த்து வைப்பாருங்க. சென்னிமலை ஆண்டவர் கண்டிப்பா சொல்றேன், அவர் வந்து எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாரு. நம்பிக்கையோட இருந்து நம்ம பூஜை பண்ணாவே போதும், அவர் நம்மளை தேடி வருவாருங்க கண்டிப்பா. வணக்கங்க.